நாமக்கல் சுற்றுவட்டார பகுதியில் கிட்னி திருட்டு விவகாரம் பூதாகரமான நிலையில் வறுமை மற்றும் கடனில் தவிப்போரை குறிவைத்து கல்லீரல் திருட்டில் ஈடுபட்ட சம்பவம் மற்றொரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அலமேடு பகுதியைச் சேர்ந்த 37 வயது பெண் ஒருவர் தனது கணவரை பிரிந்து வசித்து வருகிறார். இவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். ஒரு சாய ஆலையில் வேலை பார்த்து வந்த இவர் குடும்ப வறுமை காரணமாக பள்ளிப்பாளையம் பகுதியில் சிலரிடம் அதிக வட்டிக்கு கடன் வாங்கியுள்ளார். இந்த கடனை அடைப்பதற்காக ஈரோட்டை சேர்ந்த ஒரு புரோக்கர் மூலம் கிட்னியை விற்பதாக பேசியுள்ளனர். பின்பு சென்னையில் ஒரு மருத்துவமனையில் வைத்து கிட்னிக்கு பதிலாக 8,30,000 ரூபாய் பேரம் பேசி அந்த பெண்ணின் கல்லீரலை அறுவை சிகிச்சை செய்து எடுத்து விட்டதாக பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கூட்டிட்டு போன இடத்துல கிட்னிக்குன்னு சொன்னாங்க. நான் கடன்லாம் சால்வ் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போன இடத்துல கிட்னிக்கு தேவையில்ல, இவருக்கு தான் தேவைன்னு சொல்லி எல்லாம் அத்தாச்சி மாத்தினாங்க. மறானால ஆபரேஷன் பண்ணாங்க. பண்ணி எந்த இதுவுமே இல்லாம கான்ட்ராக்டர்லாம் எல்லாமே இது பண்ணிட்டாங்க. செக்கப்புக்கு எல்லாத்துக்கும் கூப்பிடுவோம்னு சொன்னாங்க. எதுக்குமே கூப்பிடவும் கிடையாது. ஆனா ரொம்ப இதா இருக்குது, உடம்பு முடியாம போயிருது. என்ன பிள்ளைங்க தான் பாத்துக்குது. ஜிஹெச் ஆஸ்பத்திரியும் போய் முடியலன்னா போய் பாக்குறது பிடிக்கிறது இருக்குது. அவங்க எல்லாமே டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனா ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. ஆனா இந்த பித்தப்பை எடுத்ததுலதான் பிரச்சனைன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா முன்ன மாதிரி என் உடம்பு கிடையாதுங்க. இது மாதிரி அமௌண்ட் இவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லிதான் கூட்டிட்டு போனாங்க. கையில கொடுத்தது 5,000 தான் கொடுத்தாங்க. அது மாதிரி நான் வேண்டான்னு சொன்னதுக்கும் அவங்க செலவு பண்ண காசு கொடுத்துட்டு போமா, வேலை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதனால சரின்ட்டு நாங்க எதுவுமே பேசல. ஏன்னா ஆதரவு இல்லாதனால நான் எதுவும் பேசல. நானும் சரின்ட்டு கம்முன்னு விட்டுட்டேன்.